டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதா? பூரி சப்பாத்தி போடுறதுக்கு ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிற மாதிரி இருக்கா? ஒரு சிம்பிள் அண்ட் எஃபர்ட்லெஸ்ஸான அதே கோதுமை மாவு வச்சு ஒரு யூனிக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணுன்னா நான் எண்ணெய் நெய் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா ரெண்டுமே நெய்யாகவே ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு டைட்டாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிலாம் கிடையாது. இதை பசைஞ்சு ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்து குருமாவுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல இதுக்குள்ளே ஸ்டஃபிங்க்கு ஒரு கேரட்டு, 2 பீட்ரூட்டு, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பேனில் 3/4 பங்கு தண்ணி எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி இது ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எக்ஸஸ் வாட்டரை ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணால் குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை எக்ஸஸ் வாட்டர் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். வெயிட்டீஸில் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம குருமாவுக்கு தேவையான பேஸை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இன்றைக்கி ஒரு மூடி தேங்காயில் அந்த தேங்காவை கீனி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு துண்டு இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது குருமாவுக்கு தேவையான 2 வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஒரு பட்டை, 2 தக்காளி, இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எல்லாமே முக்கால்வாசி கீ தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கீ மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இதை லைட்டாக ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, இந்த மாதிரி கீனியே சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாவை கீனி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெங்காயம் கலர் மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட 2 தக்காளியும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரணும். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இது நல்லா பாயில் ஆகி வரும், நல்லா பபிள்ஸ் வரும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க கொத்தமல்லியும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், கோகோனட் குருமா தயார். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்மாஷரில் தான் ஸ்மாஷ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் வேணால் மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் கொஞ்சம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்காமல் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ நல்லா மசிச்சுக்கோங்க. முதல்ல உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, அடுத்து கேரட் எல்லாத்தையுமே நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங்கும் தயார். ஸோ இப்போது நம்ம ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சப்பாத்தி மாவுக்கு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக உருண்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம இதை அகெயின் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பெருசு பெருசாகவே உருண்டிக்கோங்க. சின்ன சின்னதாக உருண்டணும்னு அவசியம் கிடையாது. நல்லா பெருசு பெருசாக உருண்டி எடுத்துட்டு அதை நல்லா மெலீஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வேணால் லைட்டாக எண்ணெய் தொட்டு கூட நல்லா மெலீஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மெலீஸாக தேய்ச்சிட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அந்த சப்பாத்தி மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு டாப் டு பாட்டம் அப்படியே ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. நம்ம நார்மலாக ரோல்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. டாப் டு பாட்டம் அப்படியே ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ரோல் பண்ணிவிட்டு இப்போ ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை ஜஸ்ட்டு நம்ம இதுக்கப்புறம் நம்ம திரும்ப தேய்க்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஜஸ்ட் டேப் பண்ணாலே போதும், அவ்வளோதான். ஸோ என்னென்னா இது ஆக்சுவலி லை ஆகிருக்கு இல்லையா, அதை எடுத்து இப்படி வெர்டிக்கலாக நிற்க வச்சு லைட்டாக ஒரு டேப் பண்ணுங்கள், போதும், அவ்வளோதான். ஸோ வெரி சிம்பிளான ஒரு காயின் பராத்தா ரெடி. அதுவும் பீட்ரூட்டே சாப்பிட மாட்டேன்ற குழந்தைங்க எல்லாருமே
இது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி எல்லா மாவையும் நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டஃபிங்கையும் இதே மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டாப் டு பாட்டம் இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ரோல் பண்ணி, ஏன்னா நீங்கள் தின்னாக ரோல் பண்ணாதான் மாவு கம்மியாக ஸ்டஃபிங் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா தின்னாக ரோல் பண்ணிவிட்டு இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததை அப்படியே ஜஸ்ட் ஒரு டேப் கொடுத்தாலே போதும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே பண்ணுங்க, போதும், அவ்வளோதான். திரும்ப இதை நீங்கள் வந்து அந்த ரோலரை வச்சு திரும்பலாம் ரோல் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஹேண்டை வச்சு டேப் பண்ணாலே போதும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மீன்வைல் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனையும் ஹீட் பண்ணி வச்சுருங்க. தோசைக்கல்லையும் அது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். மீன்வைல் நம்ம இது எல்லாத்தையும் டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான யூனிக் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டேன். அந்த ஸ்டவ்வில் பேனும் போட்டுட்டேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம டேப் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பராத்தாஸை இது மேலே அப்படியே வச்சுருங்க. போர்ஷன் வைஸாகவே போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு 5 தான் இதில் கல் பத்துது. நீங்கள் உங்கள் கல் சைஸ் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதை அப்படியே வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் திரும்ப நெய் விட்டுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே கீ தான் நல்ல ஆப்டாக இருக்கும். ஆயிலை விட கீயை நிறைய ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அப்படியே திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேகணும் 2 சைடுமே. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நான் திருப்பி போட்டுடுறேன். திருப்பி போட்ட அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க எல்லாது மேலேயும் படுற மாதிரி. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் அந்த லெப்பார்ட் டாட்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஸோ அதாவது ஸ்பியர்டு காயின் பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் யூனிக்கான டின்னர் ரெசிபி தயார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.